ப்ரெசன்டேஷனில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் உங்களால் வந்து மாற்ற முடியலன்னா உங்களோட ப்ரெசன்டேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் எழுதுகிற பென் வந்து ரொம்ப டிசைட் பண்ணும் உங்களோட ஃப்ளோ அண்ட் ஸ்பீடை. ஸோ உங்களுக்கு என்ன பென் வந்து செட் ஆகுதோ முன்னாடியே வந்து எழுதி பாருங்க. ஏன்னா ஒரு பென்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ரோக் இருக்கும், ஒரு ஸ்பீட் வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்ல வந்து பைலட் V7 யூஸ் பண்ணேன். அண்ட் அப்போ எனக்கு அது செட் ஆன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து V10 தான் நான் வந்து எழுதினேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பென் வந்து செட் ஆகுதோ 10 பென்னோ எத்தனை பென்னோ வந்து நீங்கள் எழுதி ஒன்னொன்றுலேயும் எதில் உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்பீட் வருது எதில் ஸ்ட்ரோக் வருதுன்னு கண்டுபிடிங்க. பென் கண்டிப்பாக வந்து ரோல் ப்ளே பண்ணும். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பென் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே வந்து இந்த ரிசல்ட்ஸ் வரதுக்குள்ளே இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கனாலே ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்ட் செட் தான். நம்ம வந்து இவ்வளோ படித்தது போதும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து மெயின்ஸ் வந்து ஏஸ் பண்ணிடலாம். நிறைய ரைட்டிங் டெஸ்ட் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் சீரிஸ் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி அது 30 டெஸ்ட்டும் 35 டெஸ்ட்டும் ஃபுல்லாக எழுதுங்க. என்ன மிஸ்டேக்ஸோ அப்படியே அந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். தேங்க்யூ.